வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். 8% ஆஃப் பீப்புளுக்கு, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற 8% மக்களுக்கு இந்த ஏன்ஷியன்ட் ஃபிளஷ் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காம். என்னப்பா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயம் தான். ஆல்கஹால்லாம் இவங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஸ்கின் எல்லாம் அப்படியே ரெட் ஆயிருமா. இவங்களுக்கு வந்து டெஸ்டே தேவையில்லை. அது ஸ்மெல் பண்ணும், இது வந்து ப்ளோ பண்ணும், ஊதணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்க என்ன சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா அவங்களுடைய ஸ்கின்லயே கலர் சேஞ்ச் பண்ணி காட்டி கொடுத்துரும். ஒரு பக்கம் இது ரொம்ப நல்ல மேட்டர்னாலும் இன்னொரு பக்கம் பாவமா இருக்கு. சம்டைம்ஸ் இந்த ஆக்சிடென்ட்னால நடக்கிற விஷயங்களால பெரிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்படி நம்ம சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பேர் அவதிப்படுறாங்கல்ல. அவங்க எல்லாரும் இந்த ரோலர் கோஸ்டர்னு ஒரு ரைடு இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நம்ம ரைடு போகிறதுனால கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுலயும் நம்ம நல்லா தண்ணி குடிச்சிடணுமா, பிளாடரை ஃபுல் பண்ணிக்கணுமா, ஓரளவு ரொம்ப கிடையாது. இதனால மேபி ஸ்டோன்ஸ் வெளியே வரதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்துச்சுன்னா உடனே டாக்டர் போய் பாருங்க, இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. இது வெறும் நாலேஜ் மட்டும்தான். ஆராய்ச்சிக்கு வர வர ஒரு அளவே இல்லாம போச்சு. ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, நம்ம மாற்றான் சூர்யா வச்சு அவங்க அப்பா ஆராய்ச்சி பண்ற மாதிரி இவரும் அவருடைய குழந்தைய வச்சு ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு. என்னன்னா, சிம்பான்சி அவருடைய குழந்தை ரெண்டையுமே சேர்த்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல அவருக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைகளுடைய குணம் எல்லாமே அந்த சிம்பான்சிக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி. இவரெல்லாம் ஜங்கிள் புக்கு, டார்சன் படம்லாம் பார்த்துருக்க மாட்டாரு போல. ஏன்னா அந்த சிம்பான்சியோடைய குணங்கள் எல்லாமே தான் அந்த குழந்தைக்கு மாறுச்சு. குழந்தை தான் சூப்பரா அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனா அந்த சிம்பான்சி ஆஸ் யூஷுவல் சிம்பான்சி மாதிரியே தான் இருந்திருக்கு. அதனால அந்த ஆராய்ச்சி ஃபெயில் ஆயிருச்சு. 25 வயசுல இருந்து 44 வயசு வரை இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணமே ஆகாம குழந்தையும் இல்லாம தான் இருக்க போறாங்க 2030ல அப்படின்னு சொல்லி இப்பவே ஒரு ஸ்டடியை பண்ணாங்க. அந்த ஸ்டடியில இதுதான் சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி நடந்திருக்கு. இந்த ஸ்டடிஸ்ல இதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு. மேபி ஃபியூச்சர்ல இது வேணா மாறலாம். பட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இதுதான் ரிசல்ட்டா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பாசிபிலிட்டின்னு தெரியல. பூச்சிக்கொல்லி மருந்துலயே நிறைய வகைகள் இருக்கு. நிறைய நாட்டுல இதை ரொம்ப ரொம்ப கொடூரமான பாய்சனெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா பாத்துக்காங்க. ஏன்னா அந்த கிராப்ஸோடைய growth நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இங்கதான் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அந்த பூச்சிக்கொல்லி மருந்துனால அந்த தவளைகள்லாம் நிறைய அந்த ஃபீல்டுல இருக்கும் இல்லையா, அது ஆண் தவளைக்கு பெண் தவளையுடைய குணமும், பெண் தவளைக்கு ஆண் தவளையுடைய குணமும் வருது அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. அந்த பூச்சி மருந்துங்கனால எல்லாமே கிடையாது, ஒரு சிலது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சும்மா டென்டேட்டிவா ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நிலத்துல விளையக்கூடிய பொருட்கள்லாம் மனுஷங்க சாப்பிடுறாங்களே, அப்போ மனுஷங்களுடைய ஹார்மோன்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.